ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசி ஃபண்டட் அக்கௌண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃபண்டிங் கம்பெனி மார்க்கெட்டில் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபண்டிங் கம்பெனியில் என்ன ஸ்பெஷல், என்ன ரூல்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி தான் வந்து நேற்று வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஒரு ஓல்ட் அண்ட் ட்ரஸ்டட் ப்ரோக்கர் வந்து ஃபண்டிங் கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பொதுவாக வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ்லாம் வந்து தனித்தனி கம்பெனிஸாக வந்து இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்கர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுவும் முக்கியமாக அது என்ன ப்ரோக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ரோக்கர் ஐசி மார்க்கெட் ப்ரோக்கர். நீங்கள் வந்து பழைய ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்கர். அதை ரேட்டிங்லாம் பாருங்கள், 5க்கு 4.8, 55,000 மேலே ரேட்டிங். ஸோ இந்த மாதிரிலாம் உள்ள ஒரு ப்ரோக்கர் வந்து ஒரு ஃபண்டிங் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்குது. ஒரு ஸ்பெஷலான ஒன்று. ஷார்ட்டாக சொல்லலாம்னா, முன்னாடி இவங்க இந்தியாவிலலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லாவே வந்து இருந்து, அதுக்கு பிறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போலாம் இந்தியாவில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ரோக்கரில் உள்ள ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் கிரிப்டோவில் டெபாசிட் பண்ணாலும் விட்ரா வந்து பேங்க்குக்கு தான் வந்து தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியன்ஸ் வந்து பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஆர் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அதே மாதிரி ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சிங்கப்பூர் பீப்புள், இந்த மாதிரி வேறு கண்ட்ரிலலாம் இருக்கிறீங்கன்னா தாராளம் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரோக்கர். ஏன்னா இந்தியாவில் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், நம்ம அந்த லோக்கல் ப்ரோக்கர்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ஸ்லிப்பேஜ் ப்ராப்ளம், ஸ்ப்ரெட் ப்ராப்ளம், நியூஸ் ட்ரேடிங் மேனிபுலேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரோக்கர், மெயின் ப்ரோக்கர்ஸில் வந்து இருக்காது. இவங்க தான் வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசி ஃபண்டட். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் சேலஞ்செலாம் வாங்குறது சிம்பிளான ஒன்று தான். ரொம்பலாம் டைமில் 5 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபைனல் விட்ரா எடுக்கும்போது தான் கேவிசி பண்ணணும். ஜஸ்ட் அப்போ மெயினாக இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ரைஸ் அக்கௌண்ட்டும் ஐசி ஃபண்டடில் நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடியும் சேமாக இருக்கணும். ஏன்னா விட்ரா ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, விட்ரா பண்ணும்போது ஒரு ரைஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து விட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே மெயில் ஐடி சேமாக இருந்தால் தான் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் நேம் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து ரைஸ் அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் சேம் மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் வந்து உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டார்ட் நியூ சேலஞ்ச், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த கூப்பன் கோட் இல்லாமல் தான் வந்து உங்களுக்கு ஷோன் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த சேலஞ்ச் அக்கௌண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், $5,000 அக்கௌண்ட் வந்து $74. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, ஆஃபர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூப்பன் கோடு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்குள்ள அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிகினர்ஸுக்கு எப்போவுமே $5,000 $10,000 அக்கௌண்ட், அதாவது $100 மேலே வந்து ரிஸ்க் எடுக்காங்க. அதாவது நம்ம ரூபாபடி பார்த்திங்கன்னா ஒரு $8,000 வருது. ஸோ அவ்வளோ தான் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். பெரிய அமௌண்ட்லாம் போட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து போகாதீங்க. ஏன்னா இதில் $5,000 ஆச்சு, 500K அக்கௌண்ட்டு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K 100K அக்கௌண்ட்லாம் ஒரு ட்ரீம்னே சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து இருந்துன்னா கொஞ்சம் லோ ரிஸ்க்லேயே உங்களால் பெருசாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பெருசாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறத விட பெரிய அக்கௌண்ட் வச்சு சின்னதாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து லோ ரிஸ்க்லேயே வந்து ஹை லாட்லாம் வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி பெரிய அக்கௌண்ட் இருந்ததுன்னா. ஸோ நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஆன பிறகு நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆல்ரெடி இங்கே பெரிய ட்ரேடர் பல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் பெரிய அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பே போகிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அந்த ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஏன் வாரோம் அப்படின்னாலே அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஒரு பெரிய அக்கௌண்ட் வந்து வாங்குறதுக்காக, அதே மாதிரி அந்த ஹியூமன் எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதுக்கு வரோம். ஏன்னா ஏதோ ஒரு நீங்களாக இருந்தாலும் சரி தான், நானாக இருந்தாலும் சரி தான், ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம வந்து ஒரு ராங் ஆர்டர் ஆர் ரிவெஞ்ச் ட்ரேட்லாம் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா லைவ் அக்கௌண்ட்லாம் நீங்கள் $5,000 அக்கௌண்ட் பெரிய அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா பல்காக அடிச்சுட்டு போயிடும். மொத்தமாக $5,00,000 லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப மார்க்கெட்டுக்குள்ளே வரதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். மார்க்கெட்டே வெறுத்து போயிடும். ஆனால் அதே $5,000 அக்கௌண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $4,800 கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது போனாலும் சரி, ஓகே சின்ன அமௌண்ட்டு தானே, 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு அக்கௌண்ட் கூட வாங்கி திரும்ப வந்து நம்மளால் பண்ணக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபண்டிங் அக்கௌண்ட்டே நம்ம வரோம். இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் சேலஞ்செலாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். இதில் ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, இதை பிரேக் அவுட் பண்ணிட்டா ஃபெயிலியர் ஆகிரும், திரும்ப தான் நம்ம முதர்ந்தே அக்கௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும், தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம்.
சரி ஓகே, ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேலஞ்சுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு MT5 சி ட்ரேடர் 2 ஆப்ஷன் ஆகும். ஸோ இதில் வந்து சி ட்ரேடர் நிறைய ப்ரோக்கர் வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் கம்பெனி தரமாட்டாங்க, இவங்க சி ட்ரேடர் ஃப்ரீயாகவே வந்து தராங்க. ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெபிட் கார்டு, கிரிப்டோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெளிநாடுகள்லாம் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விட்ரா வந்து ரைஸுக்கு தான் வந்து தருவாங்க, அங்கேருந்தான் நீங்கள் வந்து விட்ரா எடுக்கணும். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். சிம்பிளாக ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஃபண்டிங் மோடு ஒவ்வொன்றுக்கும் அந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 அதாவது சேலஞ்ச் அக்கௌண்ட். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட். சேலஞ்ச் அக்கௌண்ட்டுக்குள்ள ரூல்லாம் என்ன அப்படின்னா டெய்லி ட்ரா டவுன். ஸோ இது உங்களுக்குலாம் தெரியும், இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். டெய்லி ட்ரா டவுன் இருக்குது, மேக்ஸிமம் ட்ரா டவுன் இருக்குது. டெய்லி ட்ரா டவுன்னா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு 4% லாஸ் ஆகிட்டுனாலே அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். மேக்ஸிமம் ட்ரா டவுன்னா ஓவரால் லாஸ் வந்து 8% ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரா டவுன்னா இந்த இனிஷியல் பேலன்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ $10,000 அக்கௌண்ட் வாங்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு $1,000 $2,000 ஏர்ன் பண்ணிட்டீங்க. அதில் நீங்கள் அப்போ $800 லாஸ் ஆகிட்டா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிருமானா ஆகாது. இனிஷியல் பேலன்ஸில் 8% லாஸ் ஆனால் தான் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகும். அதே மாதிரி டெய்லி ட்ரா டவுன் என்ன அப்படின்னா மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதில் 4%, சரியா, அதை கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட் லாஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து வாஷ் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரூல். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய 2 ரூல் என்ன அப்படின்னா நியூஸ் ட்ரேடிங் டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா நியூஸ் டைம் ட்ரேடு ஃபேவரட்டாக போச்சுன்னா ஈஸியாக அக்கௌண்ட் கிளியர் ஆகிரும். அதே நெகட்டிவாக போச்சுன்னா டோட்டலாக நமக்கு போயிடும், திரும்ப அக்கௌண்ட் தான் வாங்கணும். ஸோ நியூஸ் ட்ரேடிங் என்ன பொறுத்தவரை ரெக்கமெண்ட் கிடையாது. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க, ஸ்டாப் லாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ளாட் அண்ட் ஃப்ரைடே, இது முக்கியமான ரூல். ஏன்னா வேறு ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஃப்ரைடே நைட்டு ஆர்டரை ஹோல்டு பண்ணக்கூடாது. அதாவது சனி ஞாயிறுலாம் ஹோல்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஃப்ரைடே எடுக்கக்கூடிய ஆர்டரை நைட்டே க்ளோஸ் பண்ணிடணும். இது வந்து மஸ்ட். அப்படி க்ளோஸ் பண்ணாட்டாலும் அதுவே க்ளோஸ் ஆகிரும். அடுத்து ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா 80 தான், 80-20. அதாவது சில ப்ரோக்கர்லாம் 85, 100லாம் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து கிடையாது, 80-20 தான். இதுதான் வந்து ஃபிக்ஸட். இப்போதைக்கு இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் லிவரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் லிவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கேம்பிள்லாம் வந்து உங்களால் பண்ண முடியாது, ஹை லிவரேஜ்லாம் வந்து போட்டு ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ரூல், வேறு பெரிய அளவு ரூல்ஸ்லாம் வந்து இல்லை. அடுத்து ஃபண்டட் ஸ்டேஜுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபண்டட்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சேலஞ்ச் பாஸ் ஆகி ரியல் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்கன்னா அதில் இந்த ரூல்ஸ்லாம் வந்து வரும். இந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பே அவுட்டுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பே அவுட் வந்து 14 நாளுக்கு ஒருக்கா தான் தருவாங்க. ஃபஸ்ட்டு பே அவுட்டுக்கு ரூல் என்ன அப்படின்னா 5 ப்ராஃபிட்டபிள் டேஸ் இருக்கணும். அதாவது 0.5 அப்படின்னா கிட்டத்தட்ட $10,000 அக்கௌண்ட்டுக்கு $50. ஸோ 5 நாள் வந்து நீங்கள் $50 கரெக்டாக 50 இல்லை, $50+ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். அது ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பே அவுட்டுக்கு எலிஜிபிலிட்டி. செகண்ட் பே அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து $50+ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கிளியர் ஆகிடும் இந்த ரூல்லாம். அடுத்து தேர்டு பே அவுட்டுக்கு ரூல்லாம் கிடையாது. அதேமாதிரி தேர்டு பே அவுட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபண்டிங்க்கு பே பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேலஞ்ச் அக்கௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடுத்து டெய்லி ட்ரா டவுன் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ட்ரா டவுன். இதை நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேக்ஸிமம் ட்ரா டவுனுங்கிறது இனிஷியல் பேலன்ஸ் தான். நம்ம ப்ராஃபிட்டு இப்போ $10,000 அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு $5,000 ப்ராஃபிட் எடுத்து $15,000 வச்சுருக்கோன்னா அந்த $5,000 நமக்கு போனஸ் தான். அதில் லாஸ் ஆனால் பிரச்சனையே கிடையாது. அந்த $5,000 அந்த $10,000 மைனஸ் ஆகி 10%, அதாவது $9,000 ஆனால் தான் மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஸ்டெப் ஃபண்டட் அக்கௌண்ட் ட்ரா டவுன். ஸோ இது வந்து 3%. ஸோ ஓகே, ஃப்ளாட் அண்ட் ஃப்ரைடே இது சொல்லிட்டேன், லிவரேஜ் சொல்லிட்டேன். மினிமம் விட்ரா இது வந்து அட்லீஸ்ட் 1% ஆஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ். அக்கௌண்ட் பேலன்ஸ் $10,000னா 1%னா $100. ஸோ மினிமம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மட்டும் தான் விட்ரா எடுத்துக்க முடியும். அதாவது $10, $20லாம் விட்ரா தர மாட்டாங்க. $100+ இருந்தால் மட்டும் தான் விட்ரா எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து கொஞ்சம் ஒரு ரிஸ்க் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1.5% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ரூல். பெரிய அளவு ஹையஸ்ட் ரிஸ்க்கான ரூல்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. கேம்பிள் மட்டும் பண்ணாமல் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் இதில் உள்ள ட்ரேடிங் ரூல்ஸ். வேறு எதுவும் ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. தேவைப்படுறவங்க வந்து இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிளைமர் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து இதை வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும், உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மட்டும் அக்கௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இதில் பணம் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான், தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.